காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இன்னொருத்தரை பார்க்க சொல்றமே, இது தப்பு இல்லையா? நானும் ரொம்ப நேரமா பொறுமையா தான் இருந்தேன். ஆனா பெண்ணு வீட்டுக்குள்ள 3000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்காரம்மாவை வச்சு கொடுன்னு சொன்னா மட்டும், முன்னால கார் பைக் வச்சுருந்தா உட்காந்து தொட நம்ம தொடச்சிட்டு இருந்தோம். இப்போ பைக்கை துடைக்கிறதுக்குன்னே ஆள் இருக்கு. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்கிறாங்க, அதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது உடற்பயிற்சி என்பது வேறு, வீட்டு வேலை என்பது வேறு. முதல்ல இந்த டேபுவை உடைங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவங்க வேலைக்கு போகும்போதே அந்த மெய்டோட தேவை ஏற்படலை. இன்னைக்கு வீட்டை அழகாக நிர்வாகம் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் மெய்டோட அவசியம் வந்ததுக்கான காரணம் என்ன? அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான், சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் இப்படி சிக்கி சீரழிறனே. அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு ப்ராப்பராக வேலையோட டெலிகேஷன்ஸை பண்ணாதது தான் காரணங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். வருஷத்துக்கு ஒரு தடவை மாலை போடுவாங்க சார். அந்த 40 நாளும் காலையில 4:30 மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன்னா குளிச்சுட்டு வந்து தான் சமைக்கணும். ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. ஸோ அந்த நான் குளிச்சுட்டு வர கேப்ல அவங்க எழுந்திருச்சு வீடை பெருக்கி மாப் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா. அந்த 40 நாள் பண்ணுவாங்க. 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம், மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், வடிவேல் சொல்ற மாதிரி அது போன வாரம், அவ்வளவுதான் சார். மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. நாளைக்கு எல்லாத்துக்குமே மேடு எதிர்பார்த்தோம்னாக்கா, பிசிக்கலாக எதுவுமே பண்ணாமல் வீட்டில் மொபைல் ஃபோனும் லேப்டாப்பையும் டிவியும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கேருந்து சார் ஆரோக்கியத்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்கிறாங்க, அதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நாங்கள் டாக்டர்கிட்ட கூட போனப்போ கூட அவங்க உடற்பயிற்சியை தான் பண்ண சொல்றாங்க. அவன் உடற்பயிற்சி தான் வீட்டில் வேலை செய்ய வேணாம்னு சொல்லல. ஐயோ சாமி, அது உடற்பயிற்சி என்பது வேறு, வீட்டு வேலை என்பது வேறு. முதல்ல இந்த டேபுவை உடைங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இன்னைக்கு மேடை நீங்க பார்ட் டைமா வைக்கிறது, நாளைக்கு பசங்க ஃபுல் டைமா வச்சு நம்மள பார்க்க சொல்லிட்டு அவங்க வெளில போயிருவாங்க. சார் நீங்க ஒரு கற்பனை வாதத்துல இருக்கீங்க சார். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் எப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இப்படி பண்ணோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வேலை பார்க்காம போயிடும். வேலைக்கு ஆளுங்கிறது எந்த நேரத்துல வரணும். அப்ப மத்த நேரத்துல இருக்கக்கூடிய வேலைகளை யார் பாப்பா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்து. கூட்டு போங்கடா. அவங்க பாத்திரம் கழுவுறதுன்னா காலையில மட்டும் தான் சார் பாத்திரம் கழுவுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க புழங்குற பாத்திரத்தை எனக்கு அந்த 1 hour டைம் கிடைச்சதுனா நான் என்னோட பிசிக்கல் ஹெல்த் பார்க்கலாம் இல்லையா? ஓ, நீ அப்படி வரியா? லாஸ்ட் இயர் ஜிம்முக்கு மெம்பர்ஷிப் கட்டிட்டு வெறும் வெக்கேஷன் டைம்ல மட்டும் தான் சார் போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னால அதை கண்டினியூ பண்ண முடியல. அது யாரோட தப்பு? அவங்கள்ட்ட கேளுங்க. பணம் கட்டியாச்சு சார். பணம் கட்டறது தான் என்னோட வேலை. ஜிம்முக்கு கூட்டி போய் விட்டு 1 மணி நேரம் இருந்து அழைச்சிட்டு வர முடியாது. வீட்டில் இருக்கவங்க மென்டலி எவ்வளவு நல்லா இருக்காங்க, அவங்க பிசிக்கலி எவ்வளவு நல்லா இருக்காங்கிறது சேர்த்து தான் வீட்டோட ஹெல்த். எப்படி நம்மால் பின்றேன் பாரு சார். அவங்க இந்த மாதிரி கம்ஃபர்ட்காக தான் நீ வச்சுக்கிறேன்றாங்க. அப்போ இப்போ இந்த ஷோக்கு வந்தோம் சார், ஒரு டிரைவர் போட்டு தான் வரும். ஏன் நீங்களே டிரைவ் பண்ணலாம்ல? உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? எனக்கு என்ன புரியலன்னா தம்பி, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபிலிட்டியா வச்சுக்கிறேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? ஒரு காலத்துல ஆண் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா வேலையும் இப்ப வெளியில நம்ம அவுட் சோர்ஸ் பண்றோம். நீங்க கவனிச்சு பாருங்களேன், முன்னால கார் பைக் வச்சுருந்தா உட்காந்து தொட நம்ம தொடச்சிட்டு இருந்தோம். இப்ப பைக்கை துடைக்கிறதுக்குன்னே ஆள் இருக்கு. ஐயோ ஐயோ. கார் துடைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஆள் வருது, இல்லாட்டி செக்யூரிட்டிட்ட காசு கொடுத்துறோம், அவரு தொடச்சு கொடுத்துறாரு. அப்படிதான் நடக்குது. அதேதான் நம்ம கவனிக்காத ஒரு ஏரியா இருக்கு. பாவம் பெண்கள் அதை கவனிக்கல. ஆண் பார்த்து கொண்டிருந்த எல்லா வேலையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டான். அப்புறம் ஒயரை முறுக்கி டியூப்லைட்டை சரி பண்றது, எலக்ட்ரிக்கல் வேலை, ஸ்வீஏஜ் வேலை, இதெல்லாம் அப்பாக்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆணினுடைய உடல் உழைப்பு அவ்வளோத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணிருக்கோம். அப்போ ஒரு கொஸ்டினுமே நம்ம கேட்டதே கிடையாது. ஆனா பெண்ணு வீட்டுக்குள்ள 3000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்காரம்மாவை வச்சு கொடுன்னு சொன்னா மட்டும், ஹெல்த்லேருந்து ஆரம்பிச்சு இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றுற வரைக்கும் இறக்குன்னு இறக்குறீங்க. இப்போ அந்த உடல் உழைப்புலாம் ஃபிட்னஸ்ல வராத, நம்ம விட்ரா பண்ணிட்டோமே. போய் வாங்கிட்டு வந்ததை விட்டுவிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போடுறோம். போய் வாங்கிட்டு வரலாம்ல. அதெல்லாம் நமக்கு பஞ்சாயத்தாவே தெரியல. ஆனா பெண் ஒரு சிறு சௌகரியம் கேட்குது. ரொம்ப நேரம் நானே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவ ஒரு பொண்ணு. எனக்கு முதுகு வலிக்குது, என்னுடைய குழந்தை பேர் காலத்துல சிரமம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த கட்ட மெனோபாஸ் பீரியடுக்கு நான் போயிட்டேன். 30 வயசுல இருக்கேன், 40 வயசுல எனக்கு என்ன ஆகும்னு தெரியல. நானும் ரொம்ப நேரமா பொறுமையா தான் இருந்தேன். இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம்? காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இன்னொருத்தரை பார்க்க சொல்றமே, இது தப்பு இல்லையா?
எனக்கு வந்து தேவை இருந்தா கண்டிப்பா வந்து ஹவுஸ் மேட் வச்சுக்கலாம், ஹெல்ப் கண்டிப்பா தேவை வச்சுக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், அங்க எல்லாரும் வச்சிருக்காங்க, அதனால நம்மளும் வச்சாதான் அது ஏன் தப்பு, இது ஒரு நார்மலா ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊர் போய் சேர்றதுதான் நல்லது. மார்னிங் வந்து எனக்கு அவர் எழுந்து பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு எழுப்புறதுக்கும் மனசு வரல. 12 ஆகுது, இன்னும் அவங்க புள்ள தூங்குது. நான் அப்போ அந்த டைம்ல எல்லா வேலையும் நான் செய்யறதுனால இவர் எழுந்து செய்யலாம்ல அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு வருது. நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா, நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா, நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா, நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். ஸோ எங்க வீட்டில் மெய்டே இருந்ததில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கணுன்றது என்னோட ஆசை சார். நான் வந்து அப்படிதான் சார் வளர்ந்தேன். ஸோ மெய்டு இருந்தே தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து மெய்டுன்றது ரொம்ப நார்மலாக இருக்கு. நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கலாம், இன்னொருத்தர் எதுக்கு நம்ம வேலை வாங்கணும், இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும் தானே அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்போ எங்கள் மாமியார் வந்து வீடை துடைக்கிறாங்க சார். என்னால் அப்போ முடியல, பேக் பெயினாக இருக்குது. ஆனால் எனக்கு அவங்க துடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. நான் போய் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இப்போயே ஒரு மெய்டு இருந்ததுன்னா நீங்களும் ரெஸ்ட் எடுங்க, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன். எவ்வளோ பணக்காரங்களா இருந்தாலும் ஜப்பான்லயோ அமெரிக்காலயோ அவங்க வேலையை அவங்க தானே பார்த்துக்கிறாங்க. நமக்கே இந்த ஒரு சஃபிஸ்டிகேஷன் தேவைப்படுது. ஃபேமிலிங்கிறது மேனேஜ் பண்ணக்கூடியது இல்லை, கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது ஒன்று. ரெண்டாவது, உங்ககிட்ட காசு இருக்குங்கிறதுக்காண்டி ஒருத்தரை நீ செய்ய வேண்டிய வேலையை வேலை வாங்கக்கூடாதுங்கிறார். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போனேன், கொட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? எங்கள் மாமியார் செய்யும் போது அவங்க செஞ்சிடுறாங்க, அவங்க இல்லாத போது நான் செய்யறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. நீ செய்யாத நான் செய்யறேன்னு சொல்றேன். மாப் போடுறது, பாத்திரம் கழுவுறது நான் பண்றேன். எங்க அம்மா இல்லாத நேரத்துல இது எல்லாமே நான் பண்றேன். பண்ணது இல்லையான்னு கேளுங்க. திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க. பண்ணிருக்கேன், பாத்திரம் எல்லாம் நான் கழுவி இருக்கேன் சார். பட் அது லேட் ஆகும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. அது ஒழுங்கா இல்லாத போது நம்மளுக்கு கஷ்டமாயிடுது. அப்பார்ட்மெண்ட்லேயே ஃபுல்லாக எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. ஒரு 29 ஃப்ளாட்ஸ் இருக்குன்னா அதில் 26மே வச்சுருக்காங்க. நம்ம அதில் இருக்கணும், வச்சுக்கிறவங்கதுல இருக்கலாம்ல. நீங்கள் அதை வித்தியாசமாக பார்க்குறீங்க. ஊரோட ஒன்றி போங்களேன், இப்போ எல்லாம் வச்சுக்கிறாங்க, நீங்களும் வச்சுக்கோங்களேன்ற. நான் சொசைட்டி வச்சிருக்குன்றதுனால நம்மளும் ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வச்சுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் எப்போ அது பிரிச்சிங்க? வேலைக்காரர்கள் வைத்திருப்பவர்கள், வேலைக்காரர்கள் வைத்திருக்காமல் இருப்பவர்கள் அப்படின்னு அந்த கிளாஸ் எப்படி பிரிச்சிங்க நீங்கள்? குட் கொஸ்டின். பசங்களை ஸ்கூல் போய் விடும் போது உங்கள் வீட்டில் சர்வெண்ட் இருக்காங்களா அந்த மாதிரி வரும்போது உங்கள் வீட்டில் சர்வெண்ட் இல்லையா ஓ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லை. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? நம்ம பணக்காரங்க இல்லையா, என்ன இவ்வளவு ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம் சார். இருக்கு, நம்ம கொஞ்சம் அந்த லெவலுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு இருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து அந்த லெவலுக்கு இல்லையோ அப்படின்னு இருக்கு. ஒரு மெய்டு இருந்ததுன்னா அவங்க அதை டிஃப்ரெண்டா பாக்குறாங்க சார். ஒரு பைத்தியங்களா இருக்கு சார். சார் அது எப்படி ஒரு ஸ்டேட்டஸை தீர்மானிக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஜப்பான்ல சொல்றாங்க சார், பாத்ரூம்லாம் கூட அவங்க தான் கழுவாங்களாம் சார். நம்ம யூஸ் பண்ண கழிப்பறை இன்னொருத்தர் கழுவுறதே அவங்க ஒரு அவமானமா நினைக்கிறாங்க சார். இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அந்த மாதிரி தான் சார். நம்ம ஒரு மனிதன் வந்து நம்ம அப்படிதான் நினைக்கணும். நானே சார் கொஞ்சம் ஹையா லெவல் போலாம் நானு. பட் என்னோட பேசிக் ஃபீலிங் கொஞ்சம் அப்படிதான் சார் இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. நாளெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃப்ரிட்ஜ் இருக்கவன் ஃப்ரிட்ஜ் இல்லாதவனு ஒரு வர்க்கம் இருந்துச்சுன்னா, அவங்க வீட்டுல சிங்கிள் டோர், எங்க வீட்டுல டபுள் டோர். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. நாம வளர வளர கொஞ்சம் பெருமிதம் அடையணும். நான் பரவாயில்ல, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வளர்ந்துருக்கேன்னு. ஆனா வளர வளர இன்ஃபீரியர் ஆகிறோம். கரெக்ட். இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கேன்னு காட்டுறதுக்காக நம்ம செய்யற செலவுகள் இருக்குல்ல, அந்த செலவுகள் எல்லாம் செய்யாம இருந்தாதான் உண்மையிலேயே அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக முடியும். தலைவா யூ ஆர் கிரேட். நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ வீட்டில் 3 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ வேலை ஜாஸ்தி, இவங்களால முடியாலே இழுத்து போட்டு செய்கிறாங்க. முடிகிற வரைக்கும் நான் செய்கிறேன், அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறனால நாங்கள் 4 பேர் இருக்கோம். பசங்களும் சேர்ந்து செஞ்சிருவாங்க. நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க.